ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கணும். அற்புதமான நாளிலே உங்களுக்கே தெரியாத உங்களுடைய பலனை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு திறக்கப்பட வேண்டுமானால் உனக்கே தெரியாத உன்னுடைய பலன் கர்த்தருக்கு முன்பாக வெளியே வருவதாக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 24, 25, 26 வசனம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் உட்காவலறையிலே அடைத்து தொழு மரத்திலே மாட்டி கட்டி வைத்திருக்கிறார்கள். கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனை துதித்து பாடி ஜெபிக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தார்கள். நம்மளுக்கு சின்ன போராட்டம் வந்தா, சின்ன கஷ்டம் வந்தா, சின்ன நஷ்டம் வந்தா, சின்ன என்ன காரியம் வந்துச்சுன்னு உடனே முதல்ல அடி வாங்க ஜெபம், ரெண்டாவது அடி வாங்குறது பைபிள் ரீடிங், மூணாவது சர்ச்சுக்கு போறது கிடையாது, நாளைக்கு நோ ஃபெலோஷிப், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே கட்டாயிடும் பாருங்களேன். லேசா மழை நாள் தூத்தல் போட்டா போதும், சண்டே ப்ரோக்ராம் கேன்சல். இது சர்ச்சு ப்ரோக்ராம். மற்றபடி வெளியே சுத்தத்துக்கெல்லாம் புயல வந்தாதான் விடுறது இல்லை, நம்பதான் இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு சிறிய பாடுகள், தோல்விகள், வேதனைகள் வந்தால் சோர்ந்து சுருங்கி போகிறோம். நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனை பாடி துதிக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் உருவாக்கப்படும் பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலை அறிந்த தெய்வம் நமக்காக மூடப்பட்ட அடைக்கப்பட்ட கதவை திறப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நெருக்கத்திலும் போராட்டத்திலும் உறுதியாய் நின்று அப்ப நிக்கணும். பாருங்களேன், எஸ்தரின் பலன், கதவை திறக்கிற பலன் பாருங்க. எப்பொழுதுமே இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற மூடப்பட்டிருக்கிற கதவு திறக்கப்பட எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? கதவு திறக்கப்பட வேணுமா? உறுதியா நிக்கணும். கணுக்கால் நிலைமையிலிருந்து முழங்கால் நிலைமைக்கு முன்னேறணும். உங்க சர்ச்சில், உங்க சபையில, உங்க பாதிரியார், உங்க பாஸ்டர், உங்களோட குருவானவர் அனைவரும் முழங்கால் படியிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. சொல்றாரா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? காது வழியா கேட்காத மாதிரி மேல பார்க்க வேண்டியது, சைட்ல பார்க்க வேண்டியது. ஏன்? அது நம்மளுக்கு கிடையாதுங்க. யாருக்கு அது? மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். மகா பரிசுத்த வசனம், முழங்கால் படியிடுவோம்னு சொல்லுவோம். ஒருத்தராவது நான் எங்க பாஸ்டர் சொன்னாலும் சரி, அந்த இடத்துல வேற யார் சொன்னா முழங்கால் போடுவேன். ஏன் கேட்டீங்கன்னா, நான் அவருக்காக போடுறேன், ஏன்னா ஆண்டவருக்கு முன்பு. ஹல்லேலூயா. நம்மளே நம்மளை விட்டு கொடுக்கலையே, நம்மளே நம்மளை மாத்திக்கலையே, அப்ப நீங்க எப்படி உங்களுக்கு ஆண்டவர் செய்வாரு? ஒரு சின்ன விஷயம், இவன் பாப்பான், அவன் பாப்பான், அவ பாப்பா, இவ பாப்பா, என்னங்க பார்த்தா அவங்களால ஒரு வேளை சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. எங்க சர்ச்சில் கை தூக்கி பிரேயர்னு சொன்ன 2 கை ஃபுல்லா தூக்கி விடுவேன். யார் பார்த்தாருன்னா பார்க்கல, ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனப்பான்மையோடு ஈடுபட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்காக வாழ்வது அல்ல வாழ்க்கை, உனக்காய் நீ வாழ வேண்டுமே. ஹல்லேலூயா. பாருங்களேன், இப்ப அப்போஸ்தலர் 20, 23, 24 பாருங்க. கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றான், எல்லா தேசத்துல பட்டணத்துல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், நான் கர்த்தர் இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமாறு விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், நஷ்டம் வரட்டும், வியாதி வரட்டும், விக்கனை வரட்டும், சுவிசேஷத்தை சொல்லி முடிக்காம விடுறதில்லை. ஆமென். இன்னைக்கு சுவிசேஷத்தை சொந்த லாபத்துக்காக சொல்ல வேண்டியது இல்லைங்களா? சுய லாபம், சொந்த லாபம், சொந்த ஸ்டைலு. அது வாலிப பிள்ளைங்களை படுத்துகிற பாடு பாருங்க. அதுங்க பாவம் அங்க வந்து நின்று இப்படி ஆடு, அப்படி ஆடு, கொய்யாமரு ஆடுது. லைட்டை போட்டு புகையை போட்டு ஆடு. என்ன பண்ணுங்க நடத்திருக்கிற? நாளைக்கு ஓம் பிள்ளைங்க இந்த நிலைமை வர நிலைமை. ஓம் பிள்ளை இதே மாதிரி ஆடினா போதுமா? நம்ம நேர்வழியில் நடத்த வேணாமா? ஆண்டவர் சொல்றாரு, பவுலின் ஸ்டேட்மென்ட் இதுதாங்க, எந்த சவாலையும், எந்த கட்டுகளையும், எந்த போராட்டங்களையும், பிரச்சனைகளையும், அவமானங்களையும் அந்த மகிமையின் சுவிசேஷத்திற்காக, அந்த பிரசங்கத்திற்காக நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னா பாருங்களேன். நம்மளால சொல்ல முடியுமா? FMBB எடுத்து பாருங்க, நிறுவனர்கள் பாருங்க. பேட்ரிக் அண்ணனா செஞ்ச தியாகம், ஸ்டான்லி அண்ணனா செய்கிற தியாகம், எவ்வளோ மிஷன் ஃபீல்டுங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு உருவாக்குனதுனால பல இடங்களில் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது, பல விசுவாசிகள் உருவாக்கப்பட்ட காரணம் என்ன? இவ்வளவு அவமானம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு போராட்டத்தை பெருசா நினைக்கலைங்க. வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இன்ஜினியரிங் படிப்பு என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு மொழி தெரியாத இடத்துல ஒரு மிஷினரியாக 3000 ரூபாய் சம்பளத்துக்கு டாய்லெட் கடை, பாத்ரூம் நாங்க போய் நின்று ஊழியம் செய்கிறார்கள். ஏன்? ஆண்டவர் அறியாத உள்ள அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த பாரம் உன்னை அழுத்த வேண்டாமா? அந்த பாரம்
உனக்குள் வளர வேண்டாமா? உனக்குள்ளே இருக்கிற அந்த தாகம் இந்த கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலன் ஆண்டவரே, உம்மை குறித்த வாஞ்சை வைராக்கியம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் சுவாமி. அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க தேவன் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.